ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். மறுபடியுமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அவர் செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு கூடவே அவர் செய்கிறவராயிருக்கிறார். அவர் திட்டத்தோடு கூட செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது இவ்விதமாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டில் இந்த ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல் அங்கே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது ரெண்டுமே அவரிடத்தில் காணப்படும். நீங்கள் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் உருவாக்குகிறவர், அவர் அழிக்கிறவர், அவர் அடிக்கிறவர், காயங்கட்டுகிறவர், அவர் முன்னே போகிறவர், நமக்கு பின்பாக நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. 2 காரியங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோபுவை ஆசீர்வதித்த தேவன் அவனுக்கு கொடுத்ததை எடுத்தார், ஆனால் திரும்ப ரெட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 காரியத்தையும். ஆகவே தான் யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவரே அடிக்கிறார், அவரே காயங்கட்டுகிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர்ல வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? நேசிக்கிறபடினாலே சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சிட்சையை பார்க்கும் பொழுது அவர் நேசிக்கவில்லையோ என்று நாம் யோசிக்கிறோம். இல்லை, சிட்சையிலும் ஒரு நேசம் இருக்கிறது. ஏனால் 2 காரியத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று ஏசாயா 45 பார்க்கிறோமே. இங்கே வெளிப்படுத்தல பார்க்கிறோம், திறக்கிற தேவன் அடைக்கிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் திறக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிறதோ, அதே போல கர்த்தர் அடைக்கும் பொழுதும் சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே நடைபெறும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே இந்த அடைப்பை பார்க்கும் பொழுது, இப்பொழுது நாம் உள்ளே வரும் பொழுது கதவு திறந்திருந்தால் நமக்கு சந்தோஷம். இந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன நினைப்போம்? நான் வந்தேன், ஆனால் கதவு என்ன பண்ணியிருக்குது? அடைச்சிருக்கு. ஒரு ஏமாற்றம். அந்த கதவு அடைக்கப்பட்ட நிலைமை, மூடி இருக்கிற நிலைமை நம்முடைய வாழ்விலே ஏமாற்றங்கள், தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே அழுத்தங்கள், இவை எல்லாம் நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அடைப்பு என்பது அங்கே ஒரு தோல்வியின் அனுபவம் அல்ல, நான் அங்கே கிரியை செய்கிறதற்கான காரியம் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தன்னுடைய மணவாளியை பார்த்து நேசகுமாரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஹல்லேலூயா. ஒரு தோட்டம் என்று இருக்கும் பொழுது அந்த தோட்டம் எப்படி தான் இருக்க வேண்டும்?
திறந்துதான் இருக்கணும். ஏன்? எல்லாரும் உள்ள போய் வந்து அதனுடைய இயற்கை, அதனுடைய பூக்களை பார்த்து ரசிப்பதற்கும் அதை நாம் அனுபவிப்பதற்கும் திறந்திருக்க வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் இருக்கிறார். மறைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஏன் என்று சொல்லும் பொழுது, தோட்டத்திலே இந்த சபை, தோட்டம் என்பது சபை, இந்த சபையை கர்த்தர் சுற்றி அடைத்து பாதுகாக்கிறார். ஏனென்றால் உள்ளே சில வேலைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது, இவை வீணாய் போயிற்று, இனி இதில் வேலை செய்ய முடியாது, இது பிரயோஜனமற்றது என்று சொல்லி நாம் ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட இடத்திலே அங்கே என்ன செய்கிறது என்றால், உள்ளே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கனி கொடுப்பதற்காக, இன்னும் அதிகமாக ஜனங்களுக்கு, மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக அங்கே ஒரு அடைப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நீங்களும் நானும் விரும்புகிற திறந்த வாசல் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சில நேரங்களில் அடைத்து வைத்திருக்கிறார் என்றால், உள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கதையை நான் உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன செய்வாராம், அந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனைக்கு உரிய நபர்களை அவர் என்ன செய்வாராம், அந்த தண்டனைக்குரிய நாளிலே தண்டனைக்குரிய 2 நபர்களை அழைப்பாராம். அவர் 2 நபர்களை அழைத்து உடனடியாக அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பதில்லை. அவர்களுக்கு முன்பதாக 2 கதவுகள் இருக்கும். அந்த 2 கதவுகளும் பூட்டப்பட்டு இருக்கும். அந்த கதவுக்கு பின்பதாக, ஒரு கதவுக்கு பின்பதாக சகல பொருள், அங்கே எல்லா காரியங்களும், ஆஸ்திகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு கதவுக்கு பின்பதாக அங்கே ஒரு சிங்கத்தை வைத்திருப்பார். இப்பொழுது இந்த குற்றவாளிகள், தண்டனைக்குரியவர்களை இவர் என்ன செய்வார் என்றால், அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கதவுகளை திறந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இப்போ இந்த விருப்பமான கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு இவங்க 2 பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. இவர்கள் போய் அடைக்கப்பட்ட கதவை திறந்து பார்த்தால் தான் இவர்களுக்கு தெரியும் அதற்கு பின்பதாக என்ன இருக்கிறது என்று. அதே போல நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அநேக நேரங்களில் சில அடைக்கப்பட்ட கதவுகளை வைத்திருக்கிறார். ஏன் என்றால், அங்கே இருக்கிற ஆபத்து என்னை தாக்காதபடிக்கும், அங்கே சில ஆசீர்வாதங்களை மறைத்து வைப்பதற்கும் கர்த்தர் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. அடைக்கப்பட்ட கதவு என்று சொல்லும் பொழுது அங்கே அற்புதத்துக்கான ஒரு இடத்தை குறிக்கிறது. அடைக்கப்பட்ட கதவு அற்புத செயல்களை செய்கிற இடமாக, தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு வேளையை குறிக்கிறதாக இந்த அடைக்கப்பட்ட கதவு சொல்லுகிறது. அடைக்கப்பட்ட கதவு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாய் தேவன் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த அடைக்கப்பட்ட கதவு இருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில அடைக்கப்பட்ட கதவுகளை அனுமதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில இந்த அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கிறது? எல்லாருக்கும் அடைக்கப்பட்ட கதவு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா இந்த வருஷத்துல கர்த்தர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? வெண்கல கதவுகளை, கோணலானவைகளை, அது பிரிலிமினரி ஒர்க், அது அவர் செய்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவர் பிரிலிமினரி ஒர்க்கை செஞ்சுட்டு அடுத்து என்ன சொல்றாரு? வெண்கல கதவுகளை. இப்ப நான் போய் எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு முன்னாடி அவர் போயிடுறாரு, கோணலானவைகளை செவையாக்குகிறார். எல்லா வேலையும் பார்த்துட்டு வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல், இதெல்லாம் எடுத்து நமக்கு தந்துடுறார். இப்போ நம்ம போகிறோம், என்ன பண்ணுறோம்? அப்படியே வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த இதுதான் நமக்கு பிடிக்கும். ஆனால் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட கதவுகள் வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வசனம் இருந்தால் பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காது, வாசிக்கவே மாட்டோமே. அந்த 2வது வசனத்துக்கு அடுத்து எந்த வசனத்துக்கு வந்துடுவோம்? 4வது வசனத்துக்கு, நானே கர்த்தர் என்று சொல்லி நீ அறியும்படிக்கு அப்படின்னு வந்துடுவோம் நம்ம. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கதவுகள் ஒருவேளை திறக்காமல் இருக்கலாம், திறக்காமல் இருந்தாலும் அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுகளின் வழியாக அந்த சூழ்நிலைமையிலே கர்த்தர் என்ன அற்புதத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி வேகமாக சுருக்கமாக சில
காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதல் காரியம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை அங்கே நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உடைய மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிந்து கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இப்ப இந்த சகோதரியினுடைய அந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை அந்த முதல் வசனம் சொல்லுகிறது. இப்ப எலிசா தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ணணுமா அதுக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் வந்து சொன்னோடனே, என்னங்க நீங்க என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கிறார் அவர். உடனே அவ சொல்றா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என்கிட்ட இல்லை. ஒரு குடம் என்னதான் இருக்கு, ஒரு குடம்னு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற குடம் கிடையாது. அப்போல்லாம் அது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய வாய் அகண்ட அது ஒரு மண்ணில் இருக்கும், இல்லாட்டி ஒரு இரும்பு வெண்கலம் அந்த மாதிரி வாய் கீழே குறுகினதாக, அதனால இவ்வளோ ஒரு உயரம், அதுதான் பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டது. ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு எதுவும் என்னிடத்திலே இல்லை. இப்ப எலிசா சொல்லுகிறார், அப்படி என்றால் நீ பக்கத்து வீடுகளிலே போய், உன் அயல் வீட்டுக்காரரிடத்துல போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்ன செய், உள்ளே போய், அதுதான் முக்கியமான வார்த்தை, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அல்லேலூயா. உள்ளே போய் என்ன செய்யணும், வேலை செய்யணும்னு சொல்லலாம். உள்ளே போய் கதவை பூட்டி, அல்லேலூயா, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்றால் அங்கே உள்ளே அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கான எனக்கான அற்புதத்தின் இடம், வேலை அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது கதவு எப்படி இருக்கிறது, பூட்டப்பட்டு இருக்கிறது. நமக்குள்ள அந்த பூட்டப்பட்ட கதவை பார்த்த உடனே என்ன வரும், நமக்கு சந்தேகம் வரும், அவிசுவாசம் வரும், நம்பிக்கையற்ற சூழ்நிலைமை வரும். என்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தின் நிலைமை அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறது, எந்த பக்கம் போனாலும் எனக்கு பாதையே இல்லாதது போல் இருக்கிறது. வேண்டாம், நீங்கள் அந்த அவிசுவாசமான எண்ணங்களை விட்டு விடுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக நான் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வெறும் பாத்திரங்களை வாங்கி உள்ளே போய் கதவை பூட்டி அந்த பாத்திரத்தில் எல்லாம் நீர் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், இது எப்ப நடந்துச்சு, இந்த பாத்திரம் எப்ப நிறைஞ்சிச்சு, உள்ள போய் பூட்டின பிறகுதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்னா, ஏன் கர்த்தர் இப்பவே செய்யக்கூடாதா, இந்த வருஷத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, திறந்த வாசல் என்று சொல்லி இருக்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று சொல்லியிருக்க. உடைக்க வேண்டிய நேரத்தில் உடைப்பார், திறக்க வேண்டிய நேரத்தில் திறப்பார், சில நேரங்களில் பூட்ட வேண்டிய நேரத்தில் பூட்டி வைப்பார். ஏன் தெரியுமா, அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றாள். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எண்ணெய் நின்று போறதுக்கு மேலே டேங்க்ல இருந்தா வந்துகிட்டு இருக்கு, டேங்க் காலியா போறதுக்கு பைப்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறா. இல்ல, ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஒரு குடம் எண்ணெயை வைத்து கொண்டு வந்து அத்தனை பாத்திரங்களிலும் ஊற்றும் பொழுது அங்கே அற்புதம் நடக்குமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைமையில, பூட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைமையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பூட்டப்பட்டு இருக்கிற அறையிலே அற்புதத்தை செய்ய முடியுமானால், சில நேரங்களிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்டிருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவின் மகள் வியாதியாயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி வருகிறது.
அவள் மேல் உமது கைகளை வையும் என்று சொல்லி அந்த 24ஆம் வசனம் என்ன செய்யுது, முடியுது. அடுத்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையிலே பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய சம்பவம் சொல்லப்பட்டு அதற்கு பின்பதாக கடைசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் என்ன செய்கிறாராம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் தொடர்ச்சியாக. இவர் போய் எவரின் மகளை பார்க்கும் பொழுது அவள் அங்கே செய்தி சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் என்ன செய்து போனாள், மரித்து போனாள். நீங்கள் அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 35ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெபாலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, இந்த சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் இருக்கு, இதே போலதான் எழுதப்பட்டு இருக்கும். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இப்ப அவர் அதெல்லாம் கேட்டுட்டு இப்படியே வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் 40ஆம் வசனம். அதற்காக அவரை பார்த்து ஏன் நகைத்தார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்றார், அவன் இறந்து போகல, நித்திரையாய் தூங்கி கொண்டு இருக்கிறார். இதை சொன்ன உடனே சுற்றி இருந்தவங்களை என்ன செய்கிறாங்க, நகைத்தார்கள். நகைத்து எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து என்ன பண்ணியிருப்பாரு, டக்குன்னு கதவை அடைச்சிருப்பார். எல்லாம் வெளியே இருக்கும்போது சிரிச்சாங்க. சிரிக்கும் போது அவங்களெல்லாம் பார்க்க விடுவாரா? சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை செய்ய முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடைக்கப்பட்ட கதவை பார்த்தோன்னே நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், சிரிக்கிறோம். நம்மளும் தெரியும் எனக்கெல்லாம் இது நடக்காதுன்னு. எனக்கெல்லாம் நடக்குமா, இந்த வாக்கு தத்தம்லாம் எனக்கெல்லாம் நிறைவேறுமா, எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கா நடக்க போகுது. நகைத்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களாம் எங்கே நில்லுங்க, வெளியே நில்லுங்க, உள்ள வர வேண்டாம், வெளியே நில்லுங்க. நீங்க உள்ள வருவதற்கான தகுதி பெற்றவர்கள் அல்ல. அவர்களை தகப்பனும் தாயையும் தன்னோடு கூட வந்தவர்களையும் உள்ளே அழைத்து கொண்டு கதவை பூட்டி அவர் என்ன செய்கிறார், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே அற்புதம் தாமதமாகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகிறது என்றால், அடைக்கப்பட்ட கதவை பார்த்து நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், நகைத்து கொண்டிருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை போல நீங்களும் நானும் கதவை பூட்டிக் கொண்டு எலிசா சொன்ன வார்த்தையின்படி செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நகைக்கும் பொழுது வெளியே இருக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்கும் பொழுது கர்த்தர் அதின்படி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவை பூட்டி உள்ளே என்ன செய்ய வேண்டும்? சும்மா கதவை பூட்டி உள்ள இருந்தா போதுமா? இல்ல, ஒரு காரியம் செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அங்கே நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. யார் கதவை பூட்டணும்? எந்த கதவை பூட்டணும்? 2 கதவு பூட்டணும். எந்த கதவு? நம்ம யூஸ் பண்றோமே கதவு, அந்த கதவையும் பூட்டணும், இருதய கதவையும் பூட்டணும். ஹல்லேலூயா. உன் கதவை பூட்டி. ஏன் பூட்ட சொல்றார் அப்படின்னா, சில நேரங்களிலே வெளியே இருக்கிற சத்தம் என் காதுகளிலே விழும், அவிசுவாசமான வார்த்தைகள் என் காதிலே விழும், அங்கே மனுஷர்கள் கேலி பேசுகிற வார்த்தைகள் என் காதிலே விழும், அவர்கள் அவமானப்படுத்தின வார்த்தைகள் என் காதிலே விழும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. சும்மா நில்லுன்னு சொல்லல, படுத்து தூங்குன்னு சொல்லல, கவலைப்பட்டு கண்ணீர் வடின்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கு? ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்தை பார்க்கிற உன் பரமபிதா எப்படி பதிலளிப்பாரா? வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. கொண்டு வந்த எல்லா பாத்திரங்களும் நிறைந்தது, யாருக்குமே தெரியாது, ஆனால் கடன் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த சத்தமெல்லாம் போதாது, இந்த சத்தம் போதாது. ஏன்னா அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் உள்ள நடக்கிறது, உள்ள செய்கிற காரியம் வெளியே தெரியாது. என்னது தெரியாது தெரியுமா? அற்புதம் தெரியாது, ஆனால் அதனுடைய மகிமை வெளியே வெளிப்படும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமை நமக்கு ஒரு வித்தியாசமாய் தெரியலாம். ஆனால் ஏற்ற காலம் வரும் பொழுது நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ள இருந்து பூட்டி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது இந்த சபையை மகிமையுள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் செய்கிற மகிமை உள்ள காரியம். நீங்களும் நான் என்ன பண்ணுறோம் தெரியுமா? பிரச்சனை வந்தோடனே கதவை பூட்டுறோம், நம்ம ரூமில் இருக்கிறோம், என்ன செஞ்சிடும்? ஒன்று நல்லா தூங்குவோம், இல்லாட்டி அழுது முடிச்சிருவோம். அப்படியுமே இல்லையா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு ஃபோன் எடுத்து யார்ட்டெல்லாம் பேச முடியுமோ ஒன்று யோசித்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனிடத்தில் பேசும் பொழுது நம்முடைய மொபைல் ஃபோனை எடுத்து தனியாக போய் கதவை பூட்டி பேசுகிறோமே. ஏன்னா மற்றவங்க பேசுகிறது நமக்கு என்ன இருக்கக்கூடாது? டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பரமபிதாவோடு பேசுகிறோமா விதமாக? பரமபிதாவோடு பேசும் பொழுது எத்தனை டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நமக்கு? ஒரு நபர் இன்னொரு நபர், ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு, அல்லது நம்மளுடைய கொலீக்ஸ்கிட்ட பேசும்போது, நம்முடைய மேலதிகாரிகிட்ட பேசும்போது உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் நேரம் எல்லாரும் எப்படி இருங்க, அமைதியாக இருங்க. நாங்கள் காரில் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி இந்த வேலை நடக்கும் எங்களுக்கு. பாஸ்டருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் பாஸ்டர்ஸோட வரும். அப்படி ஃபோன் கால் வந்தோடனே சொல்கிறோம், எல்லோரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, எல்லோரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நாங்கள் எதுவுமே பேசாமல் எப்படி இருப்போம்? அமைதியாக. அது சில நேரம் 1 மணி நேரம் கூட போகும். அது குடும்பமாக போனால் ஒன்றுமே தெரியாது, பேசாமல் போயிடலாம். அதில் சில நேரம் நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டு போவேன் பாருங்கள். அந்த 1 மணி நேரம் ஆண்டவரே இதுக்கு நான் பஸ்லேயே வந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் எனக்கு. அப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு மனிதரிடம் அவ்விதமாக பேசுவதற்கு ஒரு அறையையும் ஒரு இடத்தையும் சூழ்நிலைமையும் தேடி போகிறாயே, என்னோடு பேசுவதற்கு அவ்விதமான இடத்தை நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாயா? அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணுன்னே டக்குன்னு வீட்டில் அமைதியாக இருங்க, நான் முக்கியமான கால் பேசுகிறேன், எங்கள் டீச்சர்கிட்ட பேசுகிறேன், எங்கள் ஹெச்ஓடிகிட்ட பேசுகிறேன், அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? யார் இது குறுக்க பேசுகிறாதீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசும்போது அந்த சாவி அங்கே தான் இருக்குது, அந்த பால் பொங்கிராமல் கொஞ்சம் என்ன செஞ்சிரு, அடுப்பை பார்த்துக்கோ. செய்கிறோமா இல்லையா? ஆனால் நமக்கு என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். ஆனால் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே தீர்க்கதரிசியின் மனைவி செய்தாள், பிள்ளைகளும் செய்தார்கள். அந்த குடும்பத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் தானே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் எப்படி திறப்பேனோ அதே போல அடைத்தும் நான் அற்புதத்தை செய்வேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். இரண்டாவதாக, கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவின் வழியாக என்ன செய்வார்? முதல் காரியம் அற்புதத்தை செய்கிற தேவன். இரண்டாவதாக, அடைக்கப்பட்ட கதவின் வழியாக என்ன செய்வார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நோவாவை அந்த தேசத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் தெரிந்தெடுத்தார். அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்திருந்தார், மிருக ஜீவன்களையும் தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் ஏற்ற ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே எல்லா மிருக ஜீவன்களும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தன. எல்லா மிருக ஜீவன்களும் சென்ற பின்பு நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் உள்ளே போனார்கள். போன பின்பு அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. உள்ள போனப்பர் யார் தான் கதவை அடைச்சிருக்கணும்? ஏன் கர்த்தர் அடைத்தார்? ஏன் நோவா அடைக்காமல் கர்த்தர் அடைத்தார்? அந்த பேழையை செஞ்சது யாரு? நோவா தான் செஞ்சாரு. அப்ப யாரை தான் அடைக்கணும்? ஏன்னா அதனுடைய டெக்னிக்லாம் யாருக்கு தான் தெரியும்? நோவாவுக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்லி நோவா செய்தார். ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் நோவாவை செய்ய விடவில்லை. என்ன செய்ய விடல்? கதவை அடைக்கிறதுக்கு விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் தான் அடைப்பார், அவர் தான் திறப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நினைச்ச நேரம் திறந்து நினைச்ச நேரம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தையும் நோவாவுக்கு கொடுத்து, இந்த கதவின் மீது மாத்திரம் உன் கையை வைக்காதேன்னு ஒரு அதிகாரம் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? அடைப்பேன். நீ என்ன செய்ய முடியாது? நான் எப்போ திறக்கிறேனோ அப்போ தான் என்ன செய்ய முடியும்?
திறக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அந்த பேழையினுடைய கதவை அடைத்தார் என்றால் நோவாவை பாதுகாக்கும்படியாக. ஹல்லேலூயா. சில நேரங்களில் அடைக்கப்பட்ட கதவு நம்முடைய வாழ்விலே வருகிறது என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஏதோ வெளியிலே ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்துக்கு தப்புவித்துக் கொள்ளுவதற்காக உங்களையும் என்னை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் கதவை அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்கிற அதே தேவன் சில நேரங்களிலே நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்க விரும்புகிறார். இந்த புதிய ஆண்டில் இந்த முதல் மாதத்தில் 3வது வாரத்தில் வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் முழுவதும் நம்முடைய ஜீவன் உள்ள மட்டும் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் உங்களால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாதுகாப்பை கொடுத்தது எது? அந்த கொப்பேர் மரம் அல்ல. பாதுகாப்பு கொடுத்தது எது? அந்த பேழையினுடைய அளவு அல்ல. கர்த்தரே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் பாதுகாத்து வந்தார். எப்படி பாதுகாத்தார்? நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஒரு மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்விதமாக இந்த வசனத்தை சொல்லுகிறது, பில்லர் ஆஃப் கிளவுட் பை டே. அதாவது அங்கே மேக ஸ்தம்பம் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேக தூண் என்று சொல்லி அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நான் இப்போ நான் போறேன்னு சொன்னா என் 2 பக்கமும் என்ன இருக்குதா? தூண் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்க, யோசித்து பாருங்க. நான் அதை இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நேற்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் இவ்வளவு நாள் நான் நினைத்து கொண்டிருந்தது மேகஸ்தம்பம் என்றால் என் மீது அந்த மேகத்தினுடைய நிழல் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது மேக தூண்களை பகலிலே எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. தூண், இந்த கட்டடத்துக்கு ஒரு தூண் இருக்கிறது என்றால் எதற்கு தூண் வைக்கிறார்கள்? இந்த கட்டடத்தோட பாதுகாப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய 2 பக்கங்களிலும் மேக தூண்களை பகலிலே கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் எந்த சத்ருவின் கிரியையும் என்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். இரவிலே சொல்லப்பட்டிருக்கிறது பில்லர் ஆஃப் ஃபயர் பை நைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவிலே அதே மேகத்தூண் எப்படி மாறுகிறதாம்? அக்கினியாய் மாறுகிறதாம். ஏனென்றால் வனாந்தரத்திலே பகலிலே அதிகமான உஷ்ணமும் இரவிலே அதிகமான குளிரும் இருக்கும். ஆகவே எந்த குளிரும் எந்த வெயிலும் சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேக தூண்களாலும் அக்கினி தூண்களாலும் பாதுகாத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு பாதுகாப்பு! சில நேரங்களில் அடைக்கப்பட்ட கதவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஒருவேளை நினைத்திருக்கலாம், என்ன இது ஒரு ஃப்ரீயாகவே நடக்க முடியலை, இப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக நடங்க எல்லாரும். நம்ம பஸ்ஸில் உட்காரும்போது என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன், அவ்வளோ இடம் இருக்குல்ல, கொஞ்சம் உட்காருங்க தள்ளி. சில நேரங்களில் அப்படி தான் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாத்தான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. ஏன்னா நீங்க அடைச்சு வச்சிருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியல? உள்ள போக முடியல. உங்க பாதுகாப்பு அங்க இருக்குது. அவனுக்கு அந்த பாதுகாப்பை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அநேக நேரங்களில் இந்த வேலி அடைப்பு வந்தவுடனே நமக்கு என்ன செய்யறது? கர்த்தர் வேலி போட்டாருப்பா, இனி நான் இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது. ஏன் வேலி தெரியுமா? உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக. உங்களையும் என்னையும் பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டை பாதுகாப்பது, உங்களுடைய எல்லா பொருட்களையும் பாதுகாப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆகவேதான் 101ஆம் சங்கீதத்திலே அங்கே வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. 101ஆம் சங்கீதம் முதல் வசனம் ஆரம்பமே இவ்விதமாய் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அடுத்து, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும்
தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அவருடைய சத்தியம் உனக்கு. அதுதான் முக்கியமான வசனம், 5ஆம் வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும். ஒரு நாளுக்குள்ள லிஸ்ட் அப்படியே கொடுத்துட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? 1வது வசனம் சொல்லுது பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அந்த அடைப்புக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த பகல்ல பறக்கிற அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவில் உண்டாகும் கொள்ளை நோய் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் விழுவாங்க, ஆனா அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. ஹல்லேலூயா. விழ மாட்டாங்கன்னு சொல்ல, விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஏன்? துன்மார்க்கர் வெளியே இருக்கிறான், நீயோ அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே இருக்கிறாய். உனக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. 2019-20 நமக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? வெளியில சந்தோஷமா இருந்தோம்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள. என்னைக்கு கதவை திறப்பாங்க, என்னைக்கு வெளியில போவோம்? வெளியில போனா கொரோனா பிடிச்சிரும். அதனால எங்க இருந்தோம்? நம்ம அடைக்கல பட்டணமாகி வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட அடைப்பை கொடுக்கிறார் என்றால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரு உலகத்தில் இருக்கிற நம்முடைய தேசத்தின் அதிகாரிகளுக்கே தங்களுடைய ஜனங்கள் மீது இவ்வளோ அக்கறை இருக்கும் என்றால், உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிற நமக்கு அவர் எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஆகவே தான் சகரியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் எப்படி இருப்பேன்? மகிமையாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சங்கீதம் 27:5 சொல்லுகிறார் தாவீது, தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஒளித்து வைக்கிறார் என்றால் அதற்கடுத்து உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஒளித்து வைக்கும்போது யாருக்குமே என்னை தெரியாதுங்க, எல்லாரும் என்னை வெறுத்துருவாங்க. பரவாயில்லை, ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 31ஆம் சங்கீதம் 20-21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 31:20-21ஆம் வசனத்திலே, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. மனுஷர் யாரும் நம்ம கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாதா? சண்டை போடக்கூடாது. அவங்க யாரும் தங்களுடைய நாவினால நம்ம பேசாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய சமூகத்தினாலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம், அடைக்கப்பட்ட கதவு நமக்கு என்ன செய்கிறது என்றால் அற்புதம் செய்யும். 2வதாக, அடைக்கப்பட்ட கதவு நமக்கு என்ன செய்கிறது? பாதுகாப்பை கொடுக்கிறது. 3வதாக, அடைக்கப்பட்ட கதவு நமக்கு என்ன செய்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை என்ன செய்தான்? மறந்து விட்டான். இங்கே 3வதாக, அடைக்கப்பட்ட கதவின் மூலமாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய உயர்வை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். நமக்கு மறுபடியும் அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யோசேப்பு தகப்பனால் சிநேகிக்கப்பட்டான், சகோதரரால் பகைக்கப்பட்ட மனுஷன். ஆகவே அவனை குழியிலே போட்டு அங்கே எகிப்தினுடைய கையிலே விற்று அவனை கொண்டு போய் அங்கே சிறைச்சாலையில் அடைத்து இப்படி எல்லாம் சம்பவம் நடந்தது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிகளுக்கும் அவன் என்ன செய்கிறான் என்றால், தான் பார்த்த சொப்பனங்களின் அர்த்தத்தை அவர்களுக்கு விளக்கி கொடுக்கிறான். ஆனால் சொல்லும் பொழுதே சொல்லுகிறான், நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன செய்துகொள், நினைத்துக்கொள். ஆனால் என்ன அங்கே நடந்து போச்சு? ஏன் மறந்தார்? கர்த்தர் அடைத்தார்.
ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம செஞ்ச நன்மையை, நம்ம ஒருத்தருக்கு பண்ணின உதவியை ஒருத்தவங்க மறக்கிறாங்கன்னு சொன்னால் அதை அவங்க செய்யலை, கர்த்தர் மறக்கடிக்க பண்ணுகிறார். கர்த்தர் மறக்கடிக்க பண்ணுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், அவ்வளவு செஞ்சேங்க, அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நான் மட்டும் இல்லைன்னா இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் மறக்க வச்சேன். ஏன்னா அங்கே ஒரு அடைப்பு வேண்டும். இவன் ஒரு வேளை போய் சொல்லியிருந்தான்னு சொன்னால் இந்த பானபாத்திரக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த யோசேப்பை பார்க்கும்போது, உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதே யார் தான்? நான் தான். உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்ததே யார் தான்? நான் தான் பண்ணினேன் தெரியுமா? கர்த்தர் சில நேரங்களில் நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த உபகாரங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த எல்லா விதமான உதவிகளையும் ஒருவர்கள் மறக்கிறார்கள் என்றால், ஆண்டவரே நீர் என்னை உயர்த்த போகிறீர், நீர் என்னை உயர்த்த போகிறீர். ஹல்லேலூயா. இந்த அடைக்கப்பட்ட கதவு நீர் அனுமதித்தது. சில நேரங்களில் சில கதவுகளை நம்மளே அடைச்சிருவோம். இப்போ முடிச்சு நம்ம போகும்போது, ஆண்டவரை நீர் அடைத்து கொள்ளும் அப்படின்னா போவோம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம அடைச்சிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன செய்வோம்? தொங்கி வர பார்ப்போம். என்ன செய்வோம்? நல்லா அடைச்சிருக்கோமா? பாஸ்டர் என்ன செய்வாங்க தெரியுமா? வீடெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி பாதி தூரம் போகிற வரைக்கும் கேட்க மாட்டாங்க. இப்போ இங்கேருந்து நான் திண்டுக்கல் போகிறேன்னு வைங்க, மணப்பாறை போகிற வரைக்கும் கேட்க மாட்டாங்க. மணப்பாறை போன பிறகு என்கிட்ட, வீட்டை ஒழுங்காக பூட்டினியா, கேஸை ஆஃப் பண்ணியா, அந்த ஹீட்டரை ஆஃப் பண்ணியா, ஏசி சுவிட்சை ஆஃப் பண்ணியா? எனக்கு இப்போ என்ன வரும்? எனக்கு இப்போ ஒரு டவுட் வரும், ஆஃப் பண்ணோமா இல்லையா, ஆஃப் பண்ணோமா இல்லையா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அடைத்தேன், நான் தான் அடைச்சேன். ஏன் தெரியுமா? உன்னை நீ மேன்மை பாராட்டாதபடிக்கு, அவர்கள் உன்னை பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தரே அடைத்து வைத்திருக்கிறார். இப்போ 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். எத்தனை வருஷம் சென்ற பின்பு? அப்போ இந்த 2 வருஷம் எங்கே தான் இருந்திருக்கிறாரு? எங்கே இருந்திருக்கிறாரு? அடைக்கப்பட்ட கதவுகளை இருந்திருக்குற. எத்தனை வருஷம்? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம அந்த இடத்துல, யோசேப்பு இடத்துல நம்மளை வைப்போம். கொஞ்சம் வச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நான் செஞ்சதுக்கு இன்னைக்கு அவன் அந்த இடத்துல இருக்கிறான்னா அதுக்கு காரணமே யாரு? ஆனால் நான் எங்கே இருக்கேன்? இங்கே இருக்கேன். இன்னும் இதே இடத்துல உட்காந்துருக்கேன். என்னை மிதிச்சா அவன் மேலே போயிட்டான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 2 வருஷம் சென்ற பின்பு யார் சொப்பனம் கண்டாங்களா? யாருதான் வேலை செய்யணுமோ அங்கேயே கர்த்தர் தொட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கெல்லாம் கர்த்தர் செய்யாம டைரக்டா ஒரு டச்சை வைக்கிறார். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு, அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டே இருந்தான். இப்ப போதும். இப்ப 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பார்வோன், எத்தனை வருஷம் கழிச்சு? 2 வருஷம் கழிச்சு பார்வோன் யாரை அழைப்பித்தான்? யோசேப்பை அழைப்பித்தான். எப்படி கொண்டு வந்தாங்களா? வேகமா கூட இல்ல, தீவிரம்னா அதை விட அப்படிங்க முந்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் சொல்லி முடிக்கல, யோசேப்பு எங்க வந்து நிக்கிறாரு? பார்வோன் முன்னாடி வந்து நிக்கிறார். தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், ஒருவரும் இல்லை, சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான். இந்த இடத்துல நீங்க 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் கம்பேர் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்ப இந்த பானபாத்திரக்காரன் போய் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன சொல்லியிருப்பார்? இந்த பானபாத்திரக்காரன் போய் பார்வோன் இடத்துல சொல்லி இருந்தால் எப்படி சொல்லியிருப்பார்? ஒரு சுவாரஸ்யமே இருந்திருக்காது அதில். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் உள்ளுக்குள்ள, அவன் என்ன செஞ்சான்? எனக்கு இந்த மாதிரி காரியம் நடக்கும்னு சொல்லி எனக்கு சொன்னான், முடிஞ்சிருச்சு. இப்போ பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்டு, இப்போ இங்கே நடக்குது ஒரு சம்பவம். இப்போ இதே பானபாத்திரக்காரன் பார்வோன் இடத்துல போய், என்ன ராஜா ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்னன்னு தெரியலப்பா, நேற்று நைட்டு ஒரு சொப்பனம் பார்த்தேன், அது சொப்பனமும் தெரியலை, அர்த்தமும் தெரியலை, ஒன்றும் தெரியலை, என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ சொல்கிறாரு, அப்பா
நீர் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஆள் இருக்கிறாரு, அந்த ஆளை நான் கூட்டிகிட்டு வரேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் உங்களை ஏற்ற இடத்துல கொண்டு போய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்களாக உயர்வை தேடி நீங்கள் போவீர்கள் என்றால் ஒரு சர்டன் லெவலில் தான் நிற்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறப்பார் என்றால், ஏற்ற வேளையில் உயர்வை கொடுப்பார் என்றால் எதிர்பார்க்காத அளவிற்கு உயர்வை கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் அதை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ சொல்றார், நீ தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவேன்னு சொன்னாங்க, இப்போ சொல்லு என் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை. சொன்னது மாத்திரம் அல்ல, இந்த ஆதியாகமத்தை விட நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் போது வசனம் பை வசனமாக நல்ல தெளிவாக வரும். 105ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் யோசேப்பினுடைய அந்த வாழ்க்கை அப்படியே அந்த வசனத்துக்குள்ளே முடிஞ்சிடும். 17ஆம் வசனத்திலிருந்து 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலிருந்து 22 முதல் வசனம் 17 வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே, யாருக்கு முன்னாலே? யாருக்கு முன்னாலே? சகோதரர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். ஆனால் அவன் எப்படி? சிறையாக விற்கப்பட்டான். அது முத கதை முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எதில் அடைக்கப்பட்டிருந்தது? இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. சில நேரம் மரக்கதவா இருக்கும், சில நேரம் இரும்பு கதவா இருக்கும், சில நேரம் வெங்கல கதவா இருக்கும். எதுவா இருந்தாலும் கர்த்தர் அடைக்கிற ஒரு சூழ்நிலைமை. அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. அடுத்த வசனம் என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? கொஞ்சம் எல்லாரும் சொல்லலாமா? என்ன வார்த்தை? மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல. உங்களை குறித்து எந்த மனுஷன் எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த காலம் நிறைவேறும் அளவு அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் யாருடைய வசனம்? கர்த்தருடைய வசனம். ஏனென்றால் வார்த்தையை சொன்னது யார்? கர்த்தர். அவருடைய வசனம் அவனை என்ன செஞ்சுச்சான்? ரிஃபைன்டு. அது ஆங்கிலத்தில் ரிஃபைன்டுன்னு போட்டிருக்கோம். அவனை புடமிட்டது. ரிஃபைன்ட் என்றால் எல்லா கழிவுகளும் எல்லா கசடுகளும் தேவையில்லாதது எல்லாம் நீங்கும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை அவனை என்ன செய்தது? புடமிட்டது. இப்ப 20ஆம் வசனம். ராஜா ஆள் அனுப்பி கட்டப்பட்டிருந்த யோசேப்பு கட்டவிழ்க்கப்படுவதற்கு, பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படுவதற்கு என்று கர்த்தர் ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் ஒரு ஆளையும் நியமித்து வைத்திருக்கிறார். அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். 21 தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டப்பட்டிருந்த மனுஷன் இப்ப ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சிலருடைய ஆளுகைக்குள்ள நாகம் இருக்க வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம், கட்டப்பட்ட நிலைமை, அடைக்கப்பட்ட நிலைமை இருக்கும். ஆனால் ஏற்ற நாள் ஏற்ற நேரம் வரும் பொழுது நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானியாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு? பார்வோன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஹல்லேலூயா. சிறையாக விற்கப்பட்டான், கட்டப்பட்டான், புடமிடப்பட்டான். ராஜா அவனை விடுதலை பண்ணினார். ஆளுகை அவன் செய்தான். அடுத்ததாக அதிபதியாய் மாறினான். ஹல்லேலூயா. இந்த காரியம் நடக்கணும்னா எங்க இருக்கணும்? நம்ம அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே சில நேரம் இருந்து தான் ஆகணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? 5 வருஷம் ஆச்சு ஆண்டவரே இதே நிலமை, 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே இதே நிலமை, 15 வருஷம் ஆச்சு ஆண்டவரே இதே நிலமை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை இடமிட்டது. ஆண்டவரே நீர் சொன்ன, எனக்கென்று சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் இந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொரு சம்பவத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். குறித்து கொள்ளுங்கள்.
அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அவர் கடந்து போகிறார். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார், தடை பண்ணினார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவென்றால், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. கர்த்தரை தடை பண்ணுகிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், மக்கதோனியா நாட்டுக்கு போகிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறார், வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. லீதியாளுடைய உள்ளத்திலே கர்த்தர் ஏவினார். அங்கே நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அவளும் அப்பொழுது தியத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிற தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்பொழுது அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை. இப்ப சுவிசேஷத்து நிமித்தமாக கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, போகிறார்கள். ஆனால் எதிர்பாராத சூழ்நிலைமையிலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே இருக்கிற அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், நீங்கள் பேசுகிற வார்த்தை எதனால பேசுகிறார் என்றால், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி பவுலை ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தான். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று. எந்த ஆவியுடனே? உன்னதமான தேவனுடைய ஆவியினாலே நீர் ஊழியம் செய்கிறீர் என்று சொன்னாலே அந்த ஆவியை பவுல் கடிந்து கொண்டார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இப்பொழுது மறுபடியும் பவுலுக்கு கதவு அடைக்கப்படுகிறது. இவரை பிடித்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே அங்கே வைக்கிறார்கள், தொழுமரத்திலே மாட்டி வைக்கிறார்கள். ஆனால் முதல் வசனம் பார்த்தோம், அங்கே 7 முதல் 9 வசனங்களிலே ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ மக்கதோனியா நாட்டுக்கு சென்று அங்கே என்னுடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். எதற்காக தெரியுமா? இந்த ஒரு லீதியாளுக்காக. ஆனால் கர்த்தர், அதே திறந்த கர்த்தர் பவுலுடைய வாசலை அடைத்தார். இப்பொழுது பவுல் எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் வாசிங்கள் 20ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அதிரும்படியாக பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஏன் தெரியுமா? இந்த பவுல் யார் என்பதை அந்த கட்டுண்டவர்களாக உள்ளே போட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் வாசலை அடைத்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரியாது. தெரிய வைக்கணும்னா சில நேரம் நம்மளை என்ன பண்ணுவார்? பி இன் திஸ் ரூம் அப்படின்றவார். பி இன் திஸ் ரூம், கொஞ்ச நேரம் இந்த அறையில் இரு, ஏற்ற நேரம் வரும்பொழுது நான் என்ன செய்வேன்? வெளியே கொண்டு வருவேன். இப்போ அங்கே சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுகிறான்? ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இதெல்லாம் நடந்த பிறகுதான் இப்போ பவுலுக்கு ஒரு பெரிய உயர்வு வருகிறது. அங்கே 23ஆம் வசனம் பாருங்க. 35ஆம் வசனம். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். புறப்பட்டு எப்படி போங்க? சமாதானமா போங்க. அதுக்கு பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க. அதற்கு பவுல்
எங்களை எந்த விதமான காரியத்தையும் விசாரிக்கவே இல்லை. விசாரிக்காம நீ என்ன செய்தாய்? வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில போட்டுட்ட. இப்பொழுது ரகசியமா எங்களை விடுதலையாக்குகிறார்களோ அதெல்லாம் செய்ய முடியாது. அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. 39ஆம் வசனம் பாருங்க. அவர்களுடனே தயவா, யாருடனே? பவுலும் சீலாவுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் யாரை கொண்டு உங்களை உள்ள அடைத்து வைத்தாரோ அவர்களை கொண்டே வெளியே கொண்டு வருவார். யோசேப்பை பார்வோனை கொண்டு உள்ளே வைத்தார், பார்வோனை வைத்தே வெளியே கொண்டு வந்தார். அதே பார்வோன் சகல அதிகாரத்தையும் சகல ஆளுமையையும் யோசேப்பினுடைய கையிலே கொடுத்தார். ரகசியமாய் செய்த காரியம் வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் அளிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அடைக்கப்பட்ட கதவு நம்முடைய வாழ்விலே, நீங்கள் அடைக்கப்பட்ட கதவை சந்திக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அடைக்கப்பட்ட கதவின் சூழ்நிலைமையில் நான் இருக்கும்போது வாட் ஷுட் வி டூ when we are facing a closed door? அடைக்கப்பட்ட கதவை நான் சந்திக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைமையில போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? 3 காரியம். முதல் காரியம், அற்புதம் நடந்தது, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபித்தார்கள். 2வது பாதுகாப்பு, கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிற காலம் மட்டும் உள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வதாக உயர்வு, கர்த்தரே உள்ளே அனுப்பினார் என்றால் கர்த்தரே வெளியே கொண்டு வருவார். எந்த மனுஷன் உள்ளே போட்டானோ அதே மனுஷன் வெளியே கொண்டு வருவான். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகளை பார்த்தவுடன், சூழ்நிலைமைகளை பார்த்தவுடன், போராட்டங்களை பார்த்தவுடன், கட்டப்பட்ட நிலைமையை பார்த்தவுடன் அமைதலாய் இருப்பது அல்ல, மிஞ்சி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைமையில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடைக்கப்பட்ட கதவு, எங்கே திரும்பினாலும் எனக்கு திறந்த வாசல் இல்லை, எங்கே போனாலும் எனக்கு தோல்வியின் அனுபவம், எதை செய்தாலும் எனக்கு வெற்றியே இல்லை. உடனே நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே உம்முடைய சித்தம் மாத்திரம் எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிறதுக்கு நான் இனி ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, இருளான சூழ்நிலைமை வந்த உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உடனே நம்முடைய வாழ்வில கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய? உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் வீடு பார்க்குறேன் கிடைக்கல, வேலை தேடுறேன் கிடைக்கல, என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன் முடியலை, இதை செய்யலான்னு யோசிக்கிறேன், அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னால் போக முடியலை ஆண்டவரே, பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஆண்டவர், உம்முடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. 2வதாக இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனோடு நெருங்கிய உறவு, த டீப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு நெருங்கிய உறவு. பிரச்சனைகள் வந்த உடனே நீங்களும் நானும் செய்கிறது என்ன தெரியுமா? உடனே கதவை பூட்டி உள்ளே இருந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நெருங்கிய உறவு உனக்கும் எனக்கும், நானும் நீயும், நீயும் நானும். ஹல்லேலூயா. இந்த நெருங்கிய உறவு, இதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். ஜெபம் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து அந்த கடைசி அடைக்கப்பட்ட நேரத்தில் கூட அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் பிதாவோடு கூட ஜெபித்தார். நம்மை பார்த்து அவர் கேட்கிற ஒரு வார்த்தை, என்னோடு கூட 1 மணி நேரமாவது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வருவோம். கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட வாசலை வைத்திருந்தாலும் சரி, அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட நெருங்கிய உறவிலே இருப்போம். நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். 3வதாக 16ஆம் அதிகாரம் 30 40 வரைக்கும் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தில் வளர வேண்டும். grow in faith. விசுவாசத்தில் வளர
வளர வேண்டும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்திலே வளருவதை குறித்து நாம் பார்க்க முடியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே கூடி இருந்த இடத்திலே கதவுகள் திறந்திருக்கையில் இல்லை, கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. பூட்டி இருக்கிற கதவுகளின் நடுவே இயேசு வந்து நின்று அவர் கிரியை செய்கிறவர், தம்மை வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 26ஆம் வசனத்தை பாருங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு எங்கே இருந்தார்கள்? வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. 27, 29. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. எப்படி இராமல்? அவிசுவாசியா இராமல். விசுவாசியை பூட்டிய அறைக்குள்ள இருப்பது, கதவு பூட்டப்பட்டிருப்பது பெரிய காரியம் அல்ல. விசுவாசத்தோடு இருக்கிறோமா? கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர், என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை பாதுகாப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு நீங்களும் நானும் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. விசுவாசியாயிரு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவு இருக்குமே ஆனால், பூட்டப்பட்ட கதவின் சூழ்நிலைமையில இருப்பீர்களே ஆனால், எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். பூட்டப்பட்ட அறையின் நடுவே இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும், ஒருவேளை அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கலாம், எந்த சூழ்நிலைமை திரும்பினாலும் தோல்வியே நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம், பரவாயில்லை. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கதவை நீர் திறக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அன்னாளின் கற்பத்தை, அடைத்த கற்பத்தை திறந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைமையும் திறக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை பாதுகாக்க போகிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையாய் இருந்தாலும், திறந்திருக்கிற சூழ்நிலைமையாய் இருந்தாலும், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் உயர்வை கொடுக்கிற தேவன், அவர் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை அறிய வேண்டும், அவரோடு நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. இதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.